Hello students, this is Iqbal. 12th standard physics la unit 9 la உள்ள important 5 marks பார்க்க போறோம். ரொம்ப important concept இது. The energy of an electron in the nth orbit. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் நடத்தியிருப்பேன். இந்த ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நடத்தியிருப்போம். அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இது நல்லாவே புரியும். சரியா? அது ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, கவனிங்க. ஸோ இங்கே என்னென்னா இந்த எனர்ஜி எலக்ட்ரான் nth ஆர்பிட்டோட எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு தானே. அப்போ அந்த டோட்டல் எனர்ஜி வந்து எப்போவும் எப்படி இருக்கும்னா சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆட்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி இது ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியஸில் யார் இருப்பா? நியூக்ளியஸில் வந்து ZE இருக்குமா? ZE அதான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஜெட்டோட வேல்யூ 1 இருந்தால் ஒரு ப்ரோட்டான் இருக்கும், 2 இருந்தால் அந்த மாதிரி அட்டாமிக் நம்பர். ஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், வேறு ஒன்றும் இல்லை. சுற்றிட்டு யார் இருப்பா? எலக்ட்ரான் இருக்கும். சரியா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன? எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து FE நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். Q1 Q2/r². ஓகேவா? சரி, அப்போது ரெண்டுக்கும் இடையில் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணும்? இது அப்படியே பிடிச்சி இழுக்கும். அதனால் இது சர்க்குலர் ஆர்பிட்டை ரொட்டேட் ஆகுமா? அப்போது அது ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், FC. FC ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? mv²/r, சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். ஓகே, சரி. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஆர்பிட் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸும் இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான். இல்லைனா என்ன ஆகும்? புரியுதா? இது வந்து அன்ஸ்டேபிளுக்கு போயிடும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கேருந்து தான் நான் கைனட்டிக் எனர்ஜி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நான் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே கேக்கு பதிலாக 1/4πε0 இப்போ போட வேணாம், லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது எப்படி இருக்கணும்னா அதோட ரெண்டு வேல்யூ, மேக்னிடியூட் வேல்யூ ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் வேல்யூவும் அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் வேல்யூ ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன? mv²/r. அப்போ mv² nth ஆர்பிட். ஓகேவா? அதனால் இங்கே n போட்டுக்கோங்க. nth ஆர்பிட்னால இங்கே n போட்டுக்கிறேன். mvn²/rn. ஓகே, இஸ் ஈக்குவல் டு FE. ஃபார்முலா என்ன? Q1 Q2ன்னு வரும். Q1ங்கிறது ZE, ஃபஸ்ட்டு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறேன். இது வந்து -E. Q2ங்கிறது எலக்ட்ரான் வந்து -E. ஆனால் இங்கே மாடுலஸ் போட்டிருக்கோமா? வெறும் E எடுத்துக்கோங்க. மாடுலஸ் போட்டால் என்ன? இது பாசிட்டிவாக தான் மாறப்போகுது. பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து RN. அப்போ RN², ஆருக்கு பதிலாக RN². முடிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த RNக்கும் இந்த ஸ்கொயருக்கும் நம்ம அடிச்சிடலாம். அடிச்சிட்டா மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? mvn² is equal to k z E into E²/rn. இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? கைனட்டிக் எனர்ஜி EKன்னு வச்சுக்கோம். கைனட்டிக் எனர்ஜியை EK. என்ன ஃபார்முலா? நம்மளுக்கு தெரியும், ஆஃப் mv². இதான ஃபார்முலா. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த இது வந்துடுமா? ஆஃப் mv² வந்துடுமா? அப்போது 2ஆல் டிவைட் பண்ணு போடலாம், இல்லை மல்டிபிள் பை 1/2ன்னு போடலாம். நான் டிவைட் பை 2ன்னு போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன்? டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ஆஃப் mvn² இஸ் ஈக்குவல் டு k ZE²/2rn. ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இது எதோடைய ஃபார்முலா? கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலாவா? அப்போது நம்ம இதை EK கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். EK இஸ் ஈக்குவல் டு k ZE²/2rn அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா?
இப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம ஈபின்னு எடுத்துக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு படிச்சிருப்பீங்க. அவருக்கா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? இதே மாதிரி தான் வரும். KQ1Q2 பை ஆர்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். Q1னா அதே மாதிரி தான், இதான் ZE தான். ஓகேவா? ZE. Q2னா எலக்ட்ரான் மைனஸ் இ, இங்கே மாடுலஸ் போடல, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். பை ஆர்என். அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி EP இஸ் ஈக்குவல் டு K, இந்த மைனஸ் முன்னாடி போட்டலாமா? மைனஸ் Z E இன்ட்டு E ஸ்கொயர் பை ஆர்என். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியலும் கண்டுபிடிச்சாச்சு, கைனட்டிக் எனர்ஜியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். டோட்டல் எனர்ஜி அதான் கேட்டிருக்காங்க, இந்த டோட்டல் எனர்ஜி. அப்போ ETன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அது எப்படி எழுதுங்க? KZ E ஸ்கொயர் பை 2RN ப்ளஸ் EP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் KZ E ஸ்கொயர் பை RN. சரியா? இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் போடுவோம். இங்கே ரெண்டுலேயும் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள். KZ E ஸ்கொயர் பை RN ரெண்டுலேயுமே இருக்கா? அப்படியே வெளியே எடுத்துடுங்க. KZ E ஸ்கொயர் பை RN. மிச்சம் என்ன இருக்குங்க? எல்லாமே எடுத்தாச்சு. மேலே பை 2 மட்டும் இருக்குது. பை 2ன்னு போட முடியாது தானே, 1/2ன்னு போடுவோம். அவ்வளோதான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டா நம்ம 1ன்னு போட்டுக்கணும். ஓகே, KZ E ஸ்கொயர் பை RN. 1ல் 1/2 போச்சுன்னா 1/2. ஓகே, பிக்கெஸ்ட் நம்பர் மைனஸில் இருக்கா? அப்போ மைனஸ் 1/2. சரியா? அப்போது டோட்டல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸை முன்னாடி போட்டுக்கிறேன். மைனஸ் KZ E ஸ்கொயர் பை 2 இன்ட்டு RN அப்படின்னு கிடைக்கிது. பட் நம்மளுக்கு கேவோட வேல்யூ தெரியும். K ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1/4πε0. இந்த கேக்கு பதிலாக அதை போட்டோம்னா இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு ZE ஸ்கொயர் ZE ஸ்கொயர், அது அப்படியே வந்துடும். அதில் சேஞ்சஸ் கிடையாது. பை இங்கே 4ம் இந்த 2ம் மல்டிப்ளை ஆனால் 8 ஆயிரும். 8πε0 RN. ஆரை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். அப்படி போடுறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இங்கே இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரேடியஸ் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். RNோட வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ இந்த RNோட வேல்யூ என்ன அப்படின்னா ε0 h ஸ்கொயர் n ஸ்கொயர் பை πm E ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. πm E ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ZE ஸ்கொயர் 8πε0. RN கீழே இருக்கா? அப்போது இது அப்படியே ரெசிப்ரோக்கல் 1/Rன்னு இருக்குது. 1/Rனா என்ன ஆயிரும்? இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். இந்த πm E ஸ்கொயர் மேலே வந்துடும். πm E ஸ்கொயர் மேலே வந்துடும். பை இந்த ε0 h ஸ்கொயர் n ஸ்கொயர் கீழே வந்துடும். ε0 h ஸ்கொயர் n ஸ்கொயர் கீழே வந்துடும். ஸோ இப்போ இந்த பைக்கும் இந்த பைக்கும் அடிச்சிடலாமா? வேறு எதாவது அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? மைனஸ் Z. ஓகே, E ஸ்கொயர் இன்ட்டு E ஸ்கொயர் E⁴. ஓகே, அப்புறம் ஒரு M இருக்குது. ஓகே, 8 அப்படியே இருக்குது. ஓகே, ε0 இன்ட்டு ε0 ஸ்கொயர் இருக்குது. மிச்சம் h ஸ்கொயர் n ஸ்கொயர் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? இது எல்லாமே கான்ஸ்டன்ட், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த nth ஆர்பிட் எத்தனாவது ஆர்பிட்டுங்கிறமோ புட் பண்ணுறது தான். ஓகேவா? இது ஹைட்ரஜன் ஆட்டமாக இருந்தால் Z ஈக்குவல் டு 1. இப்போ கூட எழுதலாம். ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு எழுதுன்னு வச்சுங்களேன். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு வந்து Z ஈக்குவல் டு 1ன்னு போட வேண்டியதுதான்.
ஓகேவா? அப்போது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு வந்து இதோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா Z வந்து 1 ஆயிரும். அவ்வளோதான். மிச்சம் என்ன இருக்குது? e⁴ மைனஸ் e⁴ em by 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர். இந்த ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் தெரியும், என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்படி போடலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படி இருக்குது. ஓகேவா? புரியுதாங்க? n ஸ்கொயர் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதான் வந்து த எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட். nth ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே.